ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகுல் திரிபாதி. எஸ், ராகுல் திரிபாதி ஐபிஎலோட ரொம்ப முக்கியமான ஒரு டேலண்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்தியன் டீமும் வந்து அந்த நம்பர் 3 பொசிஷன்ல ஓரளவுக்கு நல்லா ஆடினாரு. அவர் வந்து இந்த வாட்டி ஐபிஎல் ஆக்ஷனுக்குள்ள வராரு. ஒரு மாதிரி டைனமிக் இந்தியன் பேட்டர். ஸோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சிஎஸ்கேக்கு போவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எஸ், சிஎஸ்கே மாதிரி டீமுக்கு ராகுல் திரிபாதி ரொம்பவே நல்லா செட் ஆகுற ஒரு பிளேயர் தான். இதுக்கு முன்னாடி வந்து சிஎஸ்கே பிட்டிங்கும் போட்டு பார்த்துருக்காங்க அவர் மேல. ஸோ வரப்போற ஐபிஎல் ஆக்ஷன் 2025 வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு அவர் போறதுக்கான ரீசன்ஸ் அண்ட் அவர் போனா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பேசலாம். ராகுல் திரிபாதி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரெப்புடேஷனை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மோஸ்ட் ரிலேயபிள் இந்தியன் பேட்டர் அப்படிங்கிற கேட்டகரியில ஐபிஎல் வந்து பெற்றிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். எஸ், அவரோட ஃபியர்லெஸ் அப்ரோச்சா இருக்கட்டும், அண்டர் பிரஷர்ல அவர் ஆடுற கேமா இருக்கட்டும், அதே நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரால் வந்து ஓப்பன் கூட பண்ண முடியும். அட் த சேம் டைம் மிடில் ஆர்டரை நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரால் எடுத்துட்டு போக முடியும். இன்கேஸ் மிடில் ஆர்டர் ஏதாவது கொலாப்ஸ் ஆகுது, கொஞ்சம் நின்று ஆங்கர் பண்ணணும் அந்த இன்னிங்ஸ் அப்படின்னா அதையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ண முடியும். நல்ல ஒரு இம்ப்ரெசிவான ஐபிஎல் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு, கிட்டத்தட்ட 140. அதே நேரத்தில் வந்து டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் ஆடக்கூடிய ஒருத்தர், ஒரு மாதிரி வெர்சடைல் பிளேயரா கண்டிப்பா வந்து அவர் சிஎஸ்கேக்கு இருப்பாரு அந்த லைன் அப்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஒய் சிஎஸ்கே வேற டீம் ஏதாவது நீங்க வந்து எடுக்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, எம்எஸ் தோனி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ரிட்டையர் ஆக போறாரு. ஸோ அவருக்கான இடம் அந்த ஒரு பேட்டிங் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு ஆள் அந்த இடத்துல க்ரூம் பண்ணணும். ஓகே, இப்போ திரிபாதி மாதிரி ஒரு ஆளு அங்க கிடைச்சாரு அப்படின்னா அவரால் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் ரோல் கூட நல்லா பண்ணி கொடுக்க முடியும். பட் ஆனால் அவரால் பின்னாடி இறங்கி ஆட முடியாது. கொஞ்சம் முன்னாடியிலேருந்தே இறங்கி கொஞ்சம் ஆங்கர் பண்ணி அந்த இன்டென்ட்டை எடுத்துட்டு போயிட்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டியான ஒரு ஃபயர் பவர் உள்ள ஒரு பிளேயர் அவரு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் இன்னிங்க ஆங்கர் பண்ணி அந்த மிடில் ஆர்டரில் நல்லா விளையாடி அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் 2025 ராகுல் திரிபாதி மேலே அவங்க பீட் பண்ணுவாங்களா அப்படின்னா அது எவ்வளோ வேல்யூ வரைக்கும் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா ரீசெண்டாக வந்து நடந்த ஒரு சில ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சிஎஸ்கே ராகுல் திரிபாதி மேலே பிட்டிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, பட் ஆனால் அதர் பிரான்சைஸ் இப்போ எப்படி வரப்போறாங்க ராகுல் திரிபாதிக்கு அப்படிங்கிறது தான். நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாலாம் ராகுல் திரிபாதி கிடைக்க மாட்டார். ஆக்சுவலி ராகுல் திரிபாதி ஒரு நல்ல பிளேயர். ஓகே, ஸோ அதனால வேரியஸ் பிரான்சைஸ்லேருந்து பிட்டிங் பார் இருக்கும். லைக் ஒரு கேகேஆர் மறுபடியும் உள்ள வர சான்சஸ் இருக்கு. எஸ்ஆர்ஹெச்சே திருப்பி ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் எஸ்ஆர்ஹெச்லேயே அவர் ரொம்ப நல்லா விளையாண்டார் அந்த கடைசி ஃபியூ மேட்சஸ் அகைன் உள்ள வந்து. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பிட்டிங் பார் இருக்கும். மேபி சிஎஸ்கே மாதிரி இந்த சேப்பாக் பிச்சுக்கு வந்து அவர் ரொம்ப சூட் ஆவார் அப்படிங்கிறதும் நான் ரொம்ப முக்கிய காரணமாக சொல்லுவேன். ஏன்னா சேப்பாக் பிச்சில் பயங்கரமாக ஆடக்கூடிய ஒருத்தர் இவர். 7 மேட்ச் அங்கே ஆடுறோம் அப்படின்னா இவரை வச்சு அந்த மிடில் ஆர்டரை சூப்பராகவே ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். ஸோ ராகுல் திரிபாதியின் எல்லோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாளில் நமக்கு தெரிஞ்சிடும். நான் படித்த ஒரு சில நல்ல ட்ரஸ்டட் சோர்சஸ் இந்த டார்கெட்டட் பிளேயர்ஸை போடுறதுல வந்து சிஎஸ்கே வந்து கண்டிப்பாக ராகுல் திரிபாதியை ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க உங்களோட கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸைட்டிங் கிரிக்கெட் கண்டென்ட். அண்ட் இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்க போறோம். ஸோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அனதர் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜய் மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம்.